ஹாய், வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு மீன்ல புட்டு செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரே மாதிரி எப்பவுமே போர் அடிக்காம மீன் குழம்பு, மீன் வறுவல்னு செய்யாம இந்த மாதிரி புட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கோலா மீன் வாங்கியிருக்கேன். கோலா மீன், சீலா மீனுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கோலா மீன் தான் சொல்லுவோம். க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக இந்த மீன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள், கல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இதை வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு வச்சிடலாம். மீனை வேக வச்சு எடுத்தாச்சு. மீன் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே இந்த வடிகட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிட்டோன்னு சொல்லிட்டு மீனை இப்போது புட்டு எடுத்துக்கலாம். சொரா புட்டு தான் பார்த்துருப்பீங்க. கோலா புட்டு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, நம்ம கோலா புட்டு செய்யலாம். இப்போ முள் இல்லாமல் இந்த மீனுங்களை இந்த மாதிரி புட்டு புட்டு எடுத்துக்கலாம். குட்டீஸ்லாம் மீன் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மீன் செஞ்சு கொடுங்களேன், சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ அது மேலே அந்த ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னை எடுக்கணும்னு இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அதை எடுக்கும் போதே வந்துடுது பாருங்கள். ரிமூவ் பண்ணணுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சொராவில் மட்டும்தான் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுவாங்க. இதுலேயும் எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அழகாக வந்துடும். இப்போ இதை தனித்தனியாக உதுத்து விட்டாச்சு. இந்த மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம். முள் சென்ட்ரு முள் தான். ஒரு சின்ன சின்ன பொடி முள்ளுலாம் இந்த கோலா மீனில் இருக்காது அந்த அளவுக்கு. இருந்தாலும் குட்டீஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு முள் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. இப்போது மீன் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் கடாயில். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போடுவாங்க. இப்போ குட்டீஸுக்கு அந்த பொடிசாக இருந்ததுன்னா தெரியாதுல்ல, அதனால் நான் நீல வாக்குலையே ஒரு 5 மிளகா கீனி போட்டிருக்கேன். இனி அதை சேர்த்தாச்சு. இந்த பச்சை மிளகா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா 4 வெங்காயம், பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம செய்ய செய்ய வெங்காயமே உரு தெரியாமல் போயிடும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 5 பல்லு பூண்டு அதையும் நறுக்கியே சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயமும் மீன் எல்லாத்தையுமே நம்ம வதக்கும் போது வெங்காயம் சேர்த்துருக்கோமான்றதே தெரியாத அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடும். டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கா? இப்போ இதில் பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்தேன், பத்தாது அந்த பூண்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதையும் கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி வந்துடட்டும். எண்ணெயிலேயே வதங்கிடுச்சா? இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீன், இந்த மீனையும் இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா பொடிசாக பண்ணியாச்சு. மீன் தான் அப்படின்னு பண்ணுற மாதிரி தெரியாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு மீனை. இப்போது இந்த மீனை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு, நான் நான்ஸ்டிக் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒட்டாது, அடி பிடிக்காது. சப்போஸ் வேறு பாத்திரம் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்குங்க. இதை கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி திருப்பி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நம்ம கலரி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீனில் இருக்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக வந்துடும்.
இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இதே மாதிரியே நான் கலரி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆகி வந்திருக்கா. இன்னும் இது போதும்னு நிறுத்திடக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும் இது. இந்த மாதிரி ஒரு டைமும் நல்லா பரவலாக வச்சுட்டு ஒரு 2 செகண்டு கலராமல் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கலரணும். இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் மிளகு நல்லா ஒரு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து நல்லா பொடிசாக இந்த இஞ்சி நசுக்கிற கல்லுலேயே நான் நசுக்கிட்டேன். நல்லா பொடிசாக அதிலே தூள் பண்ணிவிட்டு இந்த மிளகு தூளியும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். மிளகு எப்பயும் இறக்குற ஸ்டேஜில் தானே நம்ம மிளகு சேர்ப்போம். சேம் அதே மாதிரி தான். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை கொஞ்சம் இப்படி திருப்பி திருப்பி விட்டு கலரி விட்டுறலாம். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண புட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து இப்படி தூவும்போது அழகாக தனித்தனியாக உதிரியாக வந்து விழுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. கோலா புட்டு ரெடி, சாப்பிடலாம் வாங்க. ஓகே, பாய்.